நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்புல மதராசி திரைப்படம் இன்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு. அதனையொட்டி கடந்த சில தினங்களாகவே படத்துடைய ப்ரொமோஷன்கள்ல படு பிஸியாக இருந்தாங்க படக்குழு. இந்த படத்தை மிகப்பெரிய அளவுல ப்ரொமோட்டுமே பண்ணாங்க. அதன் விளைவாக படத்திற்கு மிகப்பெரிய ஹைப்புமே கிடைத்தது. அமரன் அப்படின்ற பிளாக் பஸ்டர் வெற்றி படத்திற்கு பிறகு மதராசி திரைப்படம் ரிலீஸ் ஆவதால படத்திற்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புமே இருந்தது. அது எல்லாத்தையுமே தாண்டி மதராசி படத்துடைய ட்ரெய்லர் பாடல்கள் ரசிகர்களை கவர்ந்து இழுத்ததால படத்துடைய எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்தது. இதனிடையில மதராசி படத்துடைய ப்ரொமோஷன்ல சிவகார்த்திகேயன் பேசியதும் வைரல் ஆகிட்டு இருக்கு. படத்தை பற்றி மட்டுமல்லாமல் தளபதி விஜய் அவர்களை பற்றியுமே பல ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசியிருக்காரு. அதற்கு மிக முக்கிய காரணம் இவர் கோட் திரைப்படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணதுதான். தளபதி விஜய் அவர்கள் இவரிடம் துப்பாக்கியை கொடுத்ததுல இருந்தே பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காரு. இருந்தாலுமே அதனை கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. சோ இன்று இந்த திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது சிவகார்த்திகேயனுடைய மதராசி திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிருக்கு. படத்திற்கு தொடர்ந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டிருப்பதால படத்தை ரசிகர்களுமே வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா தற்போது இந்த படத்துடைய FDFS காட்சியை இயக்குனர் ஜேசன் சஞ்சய் அவர்கள் பார்த்திருக்காராம். பார்த்தது மட்டுமல்லாமல் படக்குழு அனைவருக்குமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஜேசன் அவர்கள் ஹீரோவாவார் அப்படின்னு எதிர்பார்த்த போது அவருடைய தாத்தாவை போல இயக்குனராக மாறிட்டாரு. ஆகையால தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற அனைத்து படங்களையுமே இவர் FDFS காட்சியை பார்க்கறது மட்டுமல்லாமல் அதுல இருந்து சில இன்புட்ஸையுமே எடுத்துக்கொள்றாராம். அப்படி மதராசி திரைப்படத்தை பார்த்த இவர் படக்குழுவிற்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.